இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நயன்தாரா சாதாரணமா இருந்தாங்க. ஆனா, நடுவுல ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து பயங்கரமான இடத்த புடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்பல்லாம் அவங்க படம் நடிச்சாங்கன்னா, ஹீரோக்கு முக்கியத்துவம் இருக்குல்ல, அதே மாதிரி தனக்கும் முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா தான் அந்த படத்துல கமிட்டே ஆகுறாங்களாம். அந்த மாதிரி தான் இப்போ சில திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா விக்ரம் நடிச்சிட்டு இருக்க இருமுகன் திரைப்படம். விக்ரம் படம்னாலே விக்ரமுக்கு ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம நயன்தாராக்கும் அதே இம்பார்ட்டன்ட் குடுத்து தான் அந்த படத்த எடுத்துட்டு இருக்காங்களாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படத்துல ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் சீன்ல வந்து நம்ம நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அதுவும் காஷ்மீர்ல இருக்கிற பள்ளத்தாக்குல. அந்த யூனிட்டே போக பயப்படுற அந்த இடத்துக்கு நயன்தாரா தில்லா போய் ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே அவங்கள பாராட்டணும். ஓகே ரைட்டு. இந்த திரைப்படம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா காத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. சோ விக்ரம் படம் வருது. கூடவே ஏதாச்சும் ஒரு படம் மோதிரத்துக்குனே வரணுமே. அது என்ன படம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய ரெமோ திரைப்படமும் அதே நாள்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. சோ நம்ம விக்ரம் படம் கூட நம்ம சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாம் நடிச்ச ரெமோ திரைப்படம் மோத போகுது. அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து பழிவாங்க பார்த்தேன். இதுல வந்து நான் ப்ரொடியூசர் கவுன்சில நான் வந்து எடுத்து விட்டு அவங்களையும் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நான் வந்து அதை தள்ள நான் விரும்பல. இது வந்து நான் தனியா நின்று நான் போராடி